வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம யூஜிடிஆர்பியில் ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 3ல் வந்து இந்திய வரலாறு கிபி 1857 முதல் கிபி 1947 வரை உள்ள டாபிக் வைஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பொதுவான முக்கிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 பார்ட்டாக இருக்குது. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. சரிங்களா? ஏறத்தாழ இந்த 3வது யூனிட்டோட டாபிக்ஸ் வைஸோட எண்டில் தான் நாம் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பொதுவான முக்கிய நிகழ்வுகள். இது வந்து 1772 டு அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற யூனிட் 2ல் வந்து கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதை ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இப்போது பார்க்கலாம் வாங்க. 1772 டு 1774 வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காள கவர்னராதல். அவர் வந்து வங்காள கவர்னராக 1772 1774 வாரன் வங்காள கவர்னராக ஆவார். 72ல் இரட்டை ஆட்சி ஒழிப்பு. இவருடைய காலத்தில் தான், வாரன் ஹேஸ்டிங்ஸுடைய காலத்தில் தான் இரட்டை ஆட்சி ஒழிப்பு வரும். 1700 அவருடைய எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1773 அவருடைய காலம் வரும். 1785 வரை. சரிங்களா? 1774 டு 1785 வரை வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலாக தலைமை ஆளுநராக இருப்பார். இவருடைய காலத்தில் தான் ஒழுங்குமுறை சட்டம் 1773 வரும். இதனுடைய பார்ட் வந்து முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து விளக்கமாக போட்டிருக்கோம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்தில் தான் 1774 ரோஹில்லா போர் நடக்கும். சரிங்களா? அது 1774 1775 முதல் பிரிட்டிஷ் பிரதிநிதி திபெத் பயணம். திபெத்துக்கு போனது ஃபர்ஸ்ட் 1774-75 தான் போவாங்க. 1775 டு 1782 வரை முதல் மராட்டிய போர் நடக்கும். முதல் மராட்டிய போர். இந்த முதல் மராட்டிய போர் வந்து 1782. இது வந்து சால்பை உடன்படிக்கை படி முடியும். என்ன உடன்படிக்கை? சால்பை உடன்படிக்கை. சரிங்களா? அடுத்தது 1776 புரந்தர் உடன்படிக்கை. இந்த மராட்டிய போரில் இடையில தான் நடக்கும். இந்த உடன்படிக்கையும் 1776 மார்ச் 1 நடக்கும். இது யாருக்கு இடையில நடக்கும் அப்படின்னா நானா பட்னாவிஸ் வெர்சஸ் பிரிட்டிஷார் இடையே நடக்கும். அடுத்தது பாருங்க, 1779 வான் கோவன் உடன்படிக்கை. இது வந்து மகாதஜி சிந்தியா வெர்சஸ் பிரிட்டிஷ் இடையே இது நடக்கும். 1780 1784 இரண்டாம் மைசூர் போர் நடக்கும். இது வந்து மங்களூர் உடன்படிக்கை படி முடிவடையும். 1780 1784 இரண்டாம் மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை படி முடியும். 1781 வருவாய் வாரியம் துவக்கப்பட்டது. வருவாய் வாரியம் எப்போ துவக்கப்பட்டதுன்னா 1781 தான் துவக்கப்பட்டது. 1782 ஹைதர் அலி மரணம். ஹைதர் அலி 1782 ஹைதர் அலி மரணம். அது சால்பை உடன்படிக்கையும் அந்த வருடம் தான் நடக்கும். 1783 ஜேம்ஸ் பாக்ஸ் மசோதா அப்படிங்கிறது ஜேம்ஸ் பாக்ஸ் என்பவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பாக்ஸ் மசோதா. 1784 பீட் இந்திய சட்டம். மங்களூர் உடன்படிக்கையும் 84 தான் நடக்கும். இங்கே இரண்டாம் மைசூரின் போரின் முடிவில் தான் மங்களூர் உடன்படிக்கை நடக்கும். 1784 பீட் இந்திய சட்டம் வரும். இது வந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த குறைகளை நீக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1788 வாரன் ஹேஸ்டிங்ஸ் குற்ற விசாரணை நடைபெறும். அவர் வந்து ஒரு குற்றங்கள் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அவர் மேலே குற்றம் சுமத்துவாங்க. பாக்ஸ் அப்படிங்கிறவர் தான் குற்றம் சுமத்துவார். 1788 அவருடைய விசாரணை வந்து தொடங்கும். 1790 காரன்வாலிஸ் 10 ஆண்டு நிலவரி திட்டத்தை தொடங்குவார். 1790 அதனுடைய மந்த் பாருங்க, பிப்ரவரி 10 தான் தொடங்கும். 1790 1792 மூன்றாம் மைசூர் போர் நடைபெறும். இது வந்து 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை படி முடிகிறது. இது 1793 பட்டய சட்டம்.
அப்போ நிரந்தர நிலவரி சட்டம் வந்து 1793 தான் மார்ச் 22 முடியும். 1799 4ஆம் மைசூர் போர், திப்பு சுல்தான் மரணம். மே 4 திப்பு சுல்தான் மரணம் 1799. 1800 சேராம்பூரில் முதல் அச்சுக்கூடம் 1800 சேராம்பூர்ல முதல் அச்சுக்கூடம் பட்டது. 1801 சென்னையில் உச்சநீதிமன்றம் துவக்கம். இந்த 1800 சட்டப்படி 1801 உச்சநீதிமன்றம் தொடங்கப்படும். 1802 பசின் உடன்படிக்கை. இந்த பசின் உடன்படிக்கை யாருக்கு இடையே நடக்கும் அப்படின்னா, 2ஆம் பாஜிராவ் பேஷ்வா, 2ஆம் பாஜிராவ் வெர்சஸ் வெல்லஸ்லி. இந்த பசின் உடன்படிக்கை படிதான் வந்து துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிறதா பேஷ்வா அறிவிச்சிருவாரு. 1803 தேவ் கோவன் உடன்படிக்கை. அது யாருக்குன்னா, அதாவது ரகுஜி பான்ஸ்லேவுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே. ரகுஜி பான்ஸ்லே அல்லது போன்ஸ்லே சொல்லுவோம், வெர்சஸ் பிரிட்டிஷ். 1803 அதே 1803 கர்ஜி அர்ஜுன் கோவன் உடன்படிக்கை அல்லது சுர்ஜி அர்ஜுன் கோவன் உடன்படிக்கை. இது வந்து சிந்தியாவிற்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே நடக்கும். சிந்தியா வெர்சஸ் பிரிட்டிஷ் இடையே நடக்கும். 1803 1805 இரண்டாம் மராட்டிய போர். 1806 வேலூர் கழகம் ஜூலை 10. வேலூர்ல திப்பு சுல்தானுடைய மகன் வந்து சுல்தானாக ஏத்துக்கிட்டு வேலூரில் இருந்த திப்புவுடைய ஆதரவாளர்கள் கழகம் செய்யறது தான் இது. அப்பொழுது சென்னையினுடைய ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 1809 அமிர்தசரஸ் உடன்படிக்கை நடைபெறும். அந்த அமிர்தசரஸ் உடன்படிக்கை யாருக்கு இடையிலனா, ரஞ்சித் சிங் வெர்சஸ் பிரிட்டிஷ் இடையே நடக்கும். 1813 பட்டய சட்டம். கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது இந்த சட்டம், இந்தியர்களுடைய கல்விக்காக. 1814 to 1816 நேபாளி குர்கா போர் நடைபெறும். இந்த குர்கா போர் என்ன உடன்படிக்கைப்படி முடிவடையும் அப்படின்னா, சஹௌலி உடன்படிக்கைப்படி 1816 மார்ச்சில் முடிவடையும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, 1815 ஆத்மீய சபையை ராஜாராம் மோகன் ராய் துவங்குவார் கல்கத்தாவில். இதுதான் 1828 பிரம்ம சமாஜமா மாறும். சரிங்களா. 1817 பூனா உடன்படிக்கை. எப்போ? 1817 பூனா உடன்படிக்கை. ஜூன் 3 எல்பின்சன் மேஸ்வா அவர் கூட செஞ்சுக்குவாங்க. 1817 1818 3ஆம் மராட்டிய போர் அப்பதான் நடக்கும். அதே ஆண்டுல தான் 1817 to 18 பிண்டாரிகள் போரும் நடக்கும். பிண்டாரிகள் வந்து அடக்கப்படும். பிண்டாரிகள் என்பது ஒரு பழங்குடியினர். இவர்கள் வந்து கலகம் செய்வாங்க. அதை வந்து பிரிட்டிஷார் வந்து அடக்கிடுவாங்க. 1818 மாண்டசோர் உடன்படிக்கை. இந்த 3ஆம் மராட்டிய போரின் முடிவில் செய்து கொள்ளப்பட்டது மாண்டசோர் உடன்படிக்கை. 1823 இந்திய முதல் நீராவி கப்பல் டயானா வெள்ளோட்டம், அதாவது ட்ரையல் பார்க்குறாங்க. ஓகேங்களா. இந்த டயானா வெள்ளோட்டம். 1824 பம்பாயில் முதல் பெண்கள் கல்லூரி. இது பாரக்பூர் கழகம். 1824 பாரக்பூர்ல வந்து ஒரு சின்ன கழகம் ஏற்படும் சிப்பாய்களுக்கு இடையில். அதுதான் 1824. 1824 to 26 முதல் பர்மிய போர் நடக்கும். இந்த பர்மிய போர் வந்து யாண்டபு உடன்படிக்கைப்படி 1826 முடிவடையும். ஜோதிபா பூலே உடைய காலம் வந்து 1827 to 1890 அவருடைய காலம். 1827 ராஜாராம் மோகன் ராய்
மோகன் ராயல். பிரம்ம சமாஜம் துவக்கப்பட்டது ஜனவரி 20. முன்னாடி ஆத்மீய சபைன்னு சொன்னோம் இல்லைங்களா, எப்போ 1815. இப்போ அதே சபையை பிரம்ம சமாஜம்னு மாற்றுவார். 1829 சதி உடன்கட்டை ஏறுதல் தடை. எப்போ? டிசம்பர் 4. எந்த விதியின்படி தடை செய்யப்பட்டதுன்னா விதி எண் 17 படி இது தடை செய்யப்பட்டது. சரிங்களா? 1833 பட்டய சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு 20 வருடங்களுக்கு ஒரு முறை பட்டய சட்டம் கொண்டு வரப்படும். அதில் தான் 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் வந்தது. 1835 மெக்காலே குறிப்பு மீன்ஸ் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொண்டது. மெக்காலேவுடைய குறிப்புப்படி ஆங்கில கல்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் 1836 ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறப்பு. வங்காளத்தில் பிறப்பார். 1838 முத்தரப்பு ஒப்பந்தம். இது யாருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மன்னர் பிளஸ் ரஞ்சித் சிங் பிளஸ் பிரிட்டிஷார், இவங்க 3 பேருக்கும் இடையில் நடைபெறும். இதுதான் முத்தரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1838 டு 1842 முதல் ஆப்கானிய போர். யாருடைய காலம் அப்படின்னா ஆக்லாந்து பிரபு காலம். தொடக்கம் இவர் காலத்துல தொடங்கம், எல்லன் பரோ காலத்துல முடிவு. ஓகேங்களா? 1843 இந்தியாவுடன் சிந்து இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? இது யாருடைய காலம்னா எல்லன் பரோ காலத்துல தான் இணைப்பாங்க. 1845 முதல் 1846 முதல் ஆங்கில சீக்கிய போர் நடைபெறும். முதல் ஆங்கில சீக்கிய போர் 1848. இது இந்த முதல் ஆங்கில சீக்கிய போர் லாகூர் உடன்படிக்கை படி முடியும். ஃபர்ஸ்ட்ல இது எப்போ? மார்ச் 1846 மார்ச். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டிசம்பர்ல 1846 டிசம்பர்ல பைரோவால் உடன்படிக்கை படி இன்னொரு உடன்படிக்கை செய்துக்குவாங்க. இதுல திருப்தி இல்லாததுனால இந்த உடன்படிக்கையை செய்துக்குவாங்க. முதல் ஆங்கில சீக்கிய போரில் உடன்படிக்கைகள் 2. ஒன்னு லாகூர் உடன்படிக்கை, இன்னொன்னு பைரோவால் உடன்படிக்கை. 1848 1849 இரண்டாவது ஆங்கில சீக்கிய போர் நடைபெறும். 1849 சிலியன்வாலா போர். இந்த சிலியன்வாலா போர் அப்படிங்கிறது இந்த இரண்டாவது ஆங்கில சீக்கிய போரோட தொடர்ச்சியா தான் இருக்கும். இந்த போரில் நடைபெறும் ஒரு சிறு போர் தான் இந்த சிலியன்வாலா போர். அதுக்கப்புறம் 1849 இந்தியாவுடன் பஞ்சாப் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? 1850 இந்தியா திபெத் சாலை பணி துவங்கம். இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் இடையிலான ஒரு சாலை தொடங்கப்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்றும் பார்த்தோம், பிரிட்டிஷ் பிரதிநிதி திபெத்துக்கு பயணம் பண்ணாரு. அதனுடைய பயணத்தினுடைய விளைவு தான் இந்த சாலை பணி துவக்கம். 1857 இரண்டாம் பர்மிய போர். நானா சாஹிப்பிற்கு ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது 1852. இதன் விளைவாகத்தான் 1857 புரட்சியில நானா சாஹிப் கலந்து கொள்வார். சரிங்களா? இந்த இரண்டாவது பர்மி போர் யாருடைய காலம்னா டல்கௌசி காலம். டல்கௌசி பிரபு காலம். 1853 கல்கத்தா ஆக்ரா தந்தி அமைப்பு. முதல்ல தந்தி அமைப்பு கல்கத்தாவுக்கும் ஆக்ராவுக்கும் தான் இணைக்கப்படும். இதே 53 தான் பட்டய சட்டம். 1853 பம்பாய் தானே இருப்பு பாதை துவக்கம். இந்தியாவில் முதல் இருப்பு பாதை பம்பாய் டு தானே. 1854 உட்ஸ் கல்வி அறிக்கை ஜூலை 19 நடைபெறும். 1855 கர்நாடகம் தஞ்சாவூர் அரசர்கள் பட்டம் ஒழிக்கப்பட்டது. தஞ்சாவூர் கர்நாடக அரசர்களின் பட்டம் ஒழிக்கப்பட்டது 1855. 1856 அவுத் இணைப்பு, அதாவது நிர்வாக காரணங்களுக்காக இது இணைக்கப்பட்டது பிரிட்டிஷ் பகுதியுடன். விதவைகள் மறுமண சட்டம் 1856 ஜூலை 19. 1857 முதல் சுதந்திர போர், அதாவது சிப்பாய்கள் கழகம் தொடங்கப்பட்டது. இந்த 3வது யூனிட்டோட முதல் டாபிக்கே இதுதான். 1857 பம்பாய்
கல்கத்தா, சென்னை பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. 1958 இந்திய அரசு சட்டம், விக்டோரியா மகாராணி பிரகடனம். இதை 1958 முதல் வைஸ்ராயாக கானிங் பிரபு பதவி ஏற்பார். இவருடைய காலத்தில் தான் விக்டோரியா மகாராணி உடைய பிரகடனம் வரும். 1858 ஆகஸ்ட் 1 விக்டோரியா மகாராணி அறிவிக்கை செய்வாங்க. 1959 அவகாசிலா கொள்கை ரத்து செய்யப்படும். வெள்ளையர் கழகமும் இந்த கானிங் பிரபு காலத்துல தான் நடக்கும். இதை பத்தி கானிங் பிரபு காலத்துல நாங்க விரிவா சொல்லியிருக்கோம் பாருங்க. 1860 இந்திய குற்றவியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1861 இந்திய கவுன்சில்கள் சட்டம் கொண்டு வரப்படும். 1862 இந்திய குற்றவியல் சட்டம் அமலாக்கப்படும். குற்றவியல் சட்டம் நிறைவேற்றப்படுறது பாராளுமன்றத்தில் எப்போனா 1860. இதை இங்க இருக்கு பாருங்க. அது அமலாக்கப்படுறது 1862. 1863 அலிகார் இயக்கம். 1867 பிரார்த்தனா சமாஜம் துவக்கம். யாரு? ஆத்மராவ் பாண்டுரங்கன் அவர்களால் தொடங்கப்பட்டது. 1868 முதல் மாலை செய்தித்தாள் மெட்ராஸ் மெயில் வெளியீடு. யார் அது வெளியிட்டாங்க? ஆம்லா முதல் டெல்லி வரை இருப்பு பாதை அமைக்கப்பட்டதும் 1868 தான். 1869 மகாத்மா காந்தி பிறப்பு அக்டோபர் 2 எங்க போர்பந்தர் இன் குஜராத். 1870 மேயோ தீர்மானம். பிரார்த்தன சமாஜத்தில் ரானடே சர்வஜன சங்கம் அப்படிங்கிறத துவங்குவாரு. இந்த ராஜாராம் மோகன் அவருடைய ஃபாலோயிங்ல தான் இவங்க வருவாங்க. இவர் சர்வஜன சங்கம், அதாவது பின்தங்கிய மக்களுக்காக, அந்த ஹரிஜன் மக்களுக்காக, விதவைகளுக்காக, அப்புறம் ஆதரவற்றோர்களுக்காக இந்த ரானடே நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் இது. பிரார்த்தனா சமாஜத்துல ஒரு பகுதியா தான் இருப்பாரு இந்த எம்ஜி ரானடே. 1872 மேயோ பிரபு கொலை அந்தமான்ல இருக்குங்களா. அந்தமான் சிறை சீரமைக்கும் போது மேயோ பிரபு கொன்றுவாங்க ஒரு ஆப்கான். 1875 பிரம்மஞான சபை நியூயார்க்ல தொடக்கம். ஆரிய சமாஜமும் தொடக்கம். எங்கன்னா பம்பாயில இது தொடக்கம். பிரம்மஞான சபை நியூயார்க்ல தொடக்கம். 1877 விக்டோரியா மகாராணி இந்திய மகாராணியாக அறிவிக்கப்பட்டார். 1877. 1878 ஹிந்து வார இதழ் சென்னையில் துவக்கம். இதை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். 1878 1880 இரண்டாம் ஆப்கானிய போர் நடைபெறும். 1878 1880 1879 காண்டமக் உடன்படிக்கை. இங்க பாருங்க, எல்லா போரும் அதனுடைய முடிவுல தான் உடன்படிக்கை செய்துக்குவாங்க. ஆனா இந்த ஆப்கானிய போரில், இரண்டாவது ஆப்கானிய போரில் மட்டும் இந்த போர் முடிவதற்கு முன்னாடியே 1879 காண்டமக் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும். 1879 to 1973 வரை ஈவே ராமசாமி, அது பெரியாருடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய காலம் பாருங்க 1879, அதாவது காந்தி பிறந்து 10 வருடம் கழித்து பிறந்திருக்கிறார். 1973 வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். 1881 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிப்பன் பிரபு காலத்தில் தொடங்கப்படும். ஆக்சுவலா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871 or 2லயே தொடங்குவாங்க. ஆனா அது முறையானதா இருக்காது. ஆனா இதுதான் முறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1882 பிரம்மஞான சபை சென்னையில் துவங்கப்பட்டது. 1882 1883 இந்திய மொழி சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதே ஆண்டில்தான் ஹண்டர் குழுவின் கல்வி அறிக்கையும் வெளியிடப்பட்டது. 1883 இல்பர்ட் மசோதா. இல்பர்ட் மசோதாவுடைய காலம் அப்படின்னா 1883 84. அதுக்கு முன்னாடி 1882 ரிப்பன் ஸ்தல சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்தார். 1862.
சம்திங் இது ராங்காக இருக்குது. 62 வராது. ஓகே 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 82. இதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். இது 62 இல்லை, 82. ஓகேங்களா, 82. 1983 84 இர்பட் மசோதா காலம். 1985 இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கம். டிசம்பர் 28 மும்பையில் நடைபெறும். ஃபர்ஸ்ட் கூட்டனுடைய தலைவர் வந்து WC பானர்ஜி. ஆல்ரெடி இதை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஒரு ரீகால் டாபிக் தான், சரிங்களா. அதே மாதிரி 1985 3ஆம் பர்மிய போர். பிரிட்டிஷ் இந்தியாவுடன் பர்மா இணைக்கப்பட்டது. இந்த இணைப்பு 1885 போர். 86 முதல் 1937 வரைக்கும் பர்மா பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும். இது எந்த சட்டத்தின்படி இந்த பர்மா பிரிந்ததுன்னா 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி. 1886 1968 முத்துலட்சுமி ரெட்டி உடைய காலம். 1887 தேவ சமாஜம் துவக்கம். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பக்ருதீன் தியாப்ஜி தான் இதில் முதல் கூட்டத்தினுடைய தலைவராக இருப்பார். சென்னையில் நடைபெற்ற முதல் INC மாநாடு, 3வது மாநாடு. 1988 அலகாபாத் பல்கலைக்கழகம். 1900 இல்லை, 1880. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 1888 அலகாபாத் பல்கலைக்கழகம் தொடக்கம். 1889 ஜவஹர்லால் நேரு பிறப்பு. நவம்பர் 14. 1889 ஹிந்து பத்திரிகை தினசரி பத்திரிகையாக மாற்றம் செய்யப்பட்டது. 1891 to 1956 உரையுள்ள காலம் அம்பேத்கருடைய காலம். 1892 இந்திய கவுன்சில்கள் சட்டம். ஓகேங்களா, இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1892. இதுக்கு முன்னாடி 1861 இருக்கும். 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற சமய மாநாட்டில் விவேகானந்தர் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதுதான் ரொம்ப ஃபேமஸான உரையா இருந்தது. இந்து மதத்தை புதுப்பிக்கிற மாதிரி இந்த உரை இருந்தது. இந்து மதத்தையும் சரி, இந்தியர்களையும் சரி, வெளி உலகத்திற்கு ஒரு நல்ல முறையில், ஒரு எடுத்துக்காட்டோட நல்ல முறையில் அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். என்ன வருஷம்னா 1893. 1896 இந்தியா முழுவதும் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. எப்போ? 1896. சினிமாவில் பேசும் படம் அறிமுகம் செய்யப்பட்டதும் 1896 தான். 1898 வேலூர் மடம் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ண மடம் நிறுவப்பட்டது. 1901 விக்டோரியா மகாராணி மரணம். விக்டோரியா மகாராணிக்கு பிறகு மன்னரானவர் 7ஆம் எட்வர்ட் மன்னராக பதவியேற்றார். 7ஆம் எட்வர்ட். 1904 பல்கலைக்கழகங்கள் சட்டம். அதுக்கப்புறம் லாசா உடன்படிக்கை, தொல்லியல் துறை, இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. இந்த லாசா உடன்படிக்கை 1904 ஏப்ரல்ல நடக்கும். திபெத்துக்கும் பிரிட்டிஷாருக்கும், திபெத் மன்னருக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கும். தொல்லியல் துறையும் உருவாக்கப்பட்டது. 1905 கர்சன் காலம். இதெல்லாம் கர்சனுடைய காலத்தில் நடக்கும். 1905 வங்க பிரிவினை. அக்டோபர் 16. வங்க பிரிவினுடைய காலம் 1905 to 1911 வரைக்கும். 1906 முஸ்லீம் லீக் கட்சி உதயம். டிசம்பர் 30 அது உதயமாச்சு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் பிளவு ஏற்பட்டது. அதாவது மிதவாதிகள், தீவிரவாதிகள் பிளவு. 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மே 21 கொண்டு வரப்பட்டது. 1901 டெல்லிக்கு தலைநகர் மாற்றம். அதே வருஷம்தான் வங்க பிரிவினையும் ரத்து செய்யப்பட்டது. 1913 ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு. எதற்காகனா கீதாஞ்சலி என்ற நூலுக்காக. இந்த நூல் வங்காள மொழியில் முதலில் எழுதப்பட்டது. இது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார். யாரு? ரவீந்திரநாத் தாகூரே தான் மொழியாக்கம் செய்வார். ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த கீதாஞ்சலி நூலுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. 1915 மகாத்மா காந்தி இந்தியா திரும்புதல். எப்போ? ஜனவரி 9.
1916 ஹோம் ரூல் இயக்கம் அன்னி-பெசன்ட்டால் சென்னையில் துவங்கப்பட்டது. 1916 செப்டம்பரில் தொடங்கப்பட்டது. 1916 காங்கிரஸ் முஸ்லீம் லீக் மாநாடுகள் லக்னோவில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் இடையில் திலகருடைய ஒரு ஒத்துழைப்பால் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணக்கமாக செயல்பட தொடங்கியது. 1916 லக்னோ ஒப்பந்தம் ஹோம் ரூல் இயக்கத்தை திலகர் தொடங்கினார். அன்னி-பெசன்ட் அம்மையார் சென்னையில் தொடங்கினார். இவர் பூனாவில் தொடங்கினார். 1917 ஆகஸ்ட் அறிக்கையை நேரு கொண்டு வருவார். 1917 ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்படும். சாட்லர் கல்விக்குழு ஆகஸ்ட் 20 கொண்டு வரப்படும். சாட்லர் கல்விக்குழு இந்த சாட்லர் கல்விக்குழு தான் யூஜிசி அமைக்கப்படுறதுக்கான காரணமாக இந்த கல்விக்குழு அறிக்கை இருக்கும். 1919 ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 14 நடக்கும். இந்த ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்டது. 2025 பிஜிடிஆர்பியோட கொஷின் இது. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். 1919 மூன்றாவது ஆப்கானிய போர் ராவல்பிண்டி உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வரும். 1920 கிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், முதல் நேரடி தேர்தல். இந்த நேரடி தேர்தல் மூலம்தான் இந்த 1920 தேர்தல் மூலம்தான் சென்னையில் நீதி கட்சி ஆட்சி அமைக்கும். 1920 அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1921 மாப்ளாக்கள் கேரளாவில் கழகம் மாப்ளாக்கள் செஞ்சாங்க. இது மாப்ளா கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடிங் பிரபு இதை அடக்குவார். 1922 சௌரி சௌரா நிகழ்வு. இதனால் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5. 1923 சுயராஜ்ய கட்சி உதயம் ஜனவரி 1. 1924 2 முக்கியமான நிகழ்வு. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி உதயம், அப்புறம் ஈவேராவின் வைக்கம் போராட்டம் கேரளாவில் நடக்கும். 1925 திருமண வயது ஒப்புதல் சட்டம். ஊசு தாசும் இறப்பார். ஓகேங்களா. 1926 ஐக்கிய வர்த்தக சட்டம் தாக்கல் செய்யப்படும். 1927 சைமன் குழு நியமனம் பிப்ரவரி 2 இங்கிலாந்தில் தான் அதை நியமனம் செய்வாங்க. 1928 அந்த குழு இந்தியாவுக்கு வரும். 1928 வானொலி ஒலிபரப்பு துவங்கப்பட்டது. சைமன் குழு இந்தியா வந்தது. 1928 பட்லர் கமிட்டி நியமனம். நேரு அறிக்கை 1929 16 மைல்களில் கொண்டு வரப்பட்டது. நேரு அறிக்கை. 1929 லாகூர் மாநாட்டில் முழு சுதந்திர தீர்மானம், ஜின்னாவின் 14 அம்சம். இந்த முழு சுதந்திர தீர்மானத்திற்கு எதிராக தான் இந்த ஜின்னாவினுடைய 14 அம்சம் வெளியிடுவார். 1929 தேவதாசி சட்டம் கொண்டு வரப்பட்டது. விபச்சார தடுப்பு சட்டமும் 1929 தான். 1929 நூல் 1930 சாரதா சட்டம் குழந்தை மன தடை, திருமண வயது 14 என வைத்து ஆண்களுக்கு 18 ஆகவும் பெண்களுக்கு 14 ஆகவும் கொண்டு வரப்பட்டது. 1929 ஹார்டா கல்விக்குழு அறிக்கை. இந்த ஹார்டா கல்விக்குழு அறிக்கை யாரு காலத்தில் அப்படின்னா இர்வின் பிரபு காலத்தில் நடைபெறும். 1930 முதல் சுதந்திர நாள் அறிவிப்பு ஜனவரி 26. இதே ஆண்டில் தான் சி.வி. ராமருக்கு நோபல் பரிசு வழங்கப்படும். அறிவியலுக்கான நோபல் பரிசு. இந்த 26 ஞாபகமாக தான் இப்பவும் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கோம். இது முன்னாடி வர டாப்பிக்கில் ரொம்ப விரிவாகவே பார்த்துருக்கோம். 1930 தண்டி யாத்திரை. சைமன் குழு அறிக்கை வெளியிடும் 1930 தான் மார்ச் 12 நடக்கும். 1930 to 31 வட்டமேஜை மாநாடு நடக்கும். நவம்பரில் தொடங்கி டிசம்பர் வரையும் நடக்கும். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். அதாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் காந்திஜி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வார். பகத்சிங் தூக்கிலிடப்படுறதும் 1931 தான். 2வது நோபல் பரிசும் இந்த வருஷத்துல தான் கொடுத்தாங்க. 1931 முதல் சினிமா இந்தியாவில் தயாரிப்பு.
ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இந்தந்த வருடத்தில் என்னென்ன நிகழ்வு இருந்தது, ஆனால் ஒன்றோட ஒன்று மிங்கிலாக தான் இருக்கும். ஒரு காரண காரியங்களோட தான் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கும். அதை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக கொஷின் எல்லாம் மார்க்காக மாற்றிடலாம், சரிங்களா? 1932 3வது வட்டமேஜை மாநாடு, பூனா உடன்படிக்கையும் அப்போ தான் இருக்கும். சாதி கொடை ஆகஸ்ட் 27, 1932. இந்த பூனா உடன்படிக்கை அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் நடக்கும். 1933 வெள்ளை தாள் அறிக்கை, அதாவது 1935ஆம் ஆண்டு சட்டம் கொண்டுவதற்காக முதல் வெள்ளை அறிக்கை 1933 பண்ணுவாங்க. 1934 சட்ட மறுப்பு இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டது. 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த வெள்ளை அறிக்கையின் படி ரிசர்வ் வங்கி துவக்கமும் 1935 தான். 1936 மாகாண தேர்தல்கள் நடைபெறும். 37 மாகாணங்களில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கும், சரிங்களா? 1938 ஐஎன்சி தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் இருப்பார். அதாவது ஹரிபுராங்கிற இடத்துல நடந்த ஐஎன்சி மாநாட்டில். 1939 காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிடும். ஏன் அப்படின்னா அவங்க தலைவர்கள் இந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக எடுத்து எங்களுக்கு இந்த அமைச்சரவை பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதவி விலகிடுவாங்க. காங்கிரஸ் தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் இந்த வருடம் திரிபுரா மாநாட்டில் கலந்துக்குவார். ஆனால் அவர் பதவி விலகிடுவார். 1939 காங்கிரஸில் இருந்தும் விலகிடுவார். 1940 முஸ்லீம் லீக் மாநாட்டில், அதாவது லாகூரில் நடந்த மாநாட்டில் பாகிஸ்தான் தீர்மானம் நிறைவேற்றப்படல். ஆகஸ்ட் கொடை அல்லது ஆகஸ்ட் அறிக்கை 8 நடக்கும். ஓகேங்களா? 1940 ஆகஸ்ட் 8. 1941 இந்தியாவின் சுபாஷ் சந்திர போஸ் தப்புதல். காபூல் வழியாக ரஷ்யாவுக்கு போவார். அங்கிருந்து ஹிட்லரை போய் சந்திக்கிறதுக்காக அவர் போவார் அங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம், கிறிஸ் தூதுக்குழுவும் இந்த வருஷம் தான் வந்திருக்கும். 1943 முஸ்லீம் லீக் மாநாட்டில், அதாவது கராச்சியில் பிரிவினையோடு வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யாரு நிறைவேற்றினாங்கன்னா ஜின்னா நிறைவேற்றுவார். 1943 நேதாஜியால் INA துவக்கப்படும். அதாவது INAவின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பதவி ஏற்பார். 1944 ராஜாஜி சட்டம், அதாவது CR ஃபார்முலா வரும். காந்தி சின்ன பேச்சுவார்த்தையும் நடைபெறும், ஆனால் தோல்வியில் முடிஞ்சிடும். இந்த ராஜாஜி சொன்ன கருத்துக்களை ஜின்னாவுடன் காந்திஜி பேச்சுவார்த்தை நடத்துவார். சர்ஜன் பரிந்துரைகள், அதாவது கல்விக்காக இந்த பரிந்துரைகளை இது கொண்டு வருவாங்க. 1945 தேசாய் லியாத் சூத்திரம், அதாவது தேசாயும் லியாகத்தும் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க 1945. இதே 45 தான் சிம்லா மாநாடு, வேவல் திட்டம். இந்த சிம்லாவில் மாநாடு நடத்தப்படும். வேவல் திட்டத்தின் மூலமாக தான் அது நடத்தப்படும், வேவல் பிரபு காலத்தில். 1946 அமைச்சரவை தூதுக்குழு வருகை. இடைக்கால அரசும் 1946 தான் நடக்கும். நேரடி நடவடிக்கை நாள் தினமும் 1946 தான் நடக்கும், ஆகஸ்ட் 16. 1946 to 1950 அரசியல் நிர்ணய சபை நடைபெறும். அரசியல் நிர்ணய சபையை அமைச்சு அதனுடைய கூட்டங்கள், பரிந்துரைகள், அதை பற்றி விவாதங்கள் நடைபெற்று 1950 அது நிறைவேற்றப்படும். 49 நவம்பரில் நிறைவேற்றுவாங்க. நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. 1947 அட்லி அறிவிப்பு. இந்திய விடுதலை சட்டமும் அப்போதான். இந்திய பாகிஸ்தான் பிரிவினை விடுதலையுடன் கூடியது கொண்டு வரப்படும். ஜூன் 3 மவுண்ட்பேட்டன் திட்டம். 1948 அணுசக்தி நிறுவனம் துவங்கப்படும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு அப்புறம். அதே மாதிரி முதல் தொழிற்சாலை சட்டமும் அப்போ கொண்டு வரப்படும். குறைந்தபட்ச கூலி சட்டமும் தொழிலாளர்களுக்காக நலனுக்காக இதெல்லாம் கொண்டு வருவாங்க. 1948 to 1950 சுதேசிய அரசுகள் இந்தியாவுடன் இணைக்கப்படும். இந்த காலகட்டங்களில் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய முயற்சியினால்
1949 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்படும். ராதாகிருஷ்ணன் குழு கொண்டு வரப்படும். எதுக்குன்னா கல்விக்காக. 1949 கல்வி அறிக்கை வெளியிடப்படும். 1950 குடியரசாக இந்தியா உருமாறும். இந்திய அரசியலமைப்பு அமுல் ஜனவரி 26 முதல். 1951 முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் டெல்லியில் நடக்கும். 1952 முதல் பொது தேர்தல். முதல் பொது தேர்தல் அப்படின்னா 1951 ஆரம்பிச்சு 1952 முடியும். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 1951 52ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணணும். இல்லை 1951 1952 1955 இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 52 தான் நாம ஆன்சரை சூஸ் பண்ணணும். 1954 பஞ்சசீல கொள்கை. 1957 சிறப்பு திருமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1955 பாண்டும் மாநாடு. தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் 1955 தான் கொண்டு வரப்படும். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பும் 1956 தான். 1956 இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். அம்பேத்கர் மரணம் 1956 தான். இந்து வாரிசுரிமை சட்டமும் 1956 தான். 1956 பல்கலைக்கழக மானிய குழு சட்டம். பாருங்க 1956 எத்தனை நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு. 1957 இரண்டாவது பொது தேர்தல் நடைபெறும். 1961 மூன்றாவது 5 ஆண்டு திட்டம். போர்ச்சுகீசியரிடமிருந்து கோவா விடுதலை பெறும். 1952. 1961 பெண் சிசுக்கொலை தடுப்பு சட்டம். இதே வருடம்தான் வரதட்சணை தடை சட்டம். 1962 மூன்றாவது பொது தேர்தல் நடைபெறும். இந்தியா மீது சீனா போர் தொடுக்கும். இந்திய பகுதியாக பாண்டிச்சேரி மாறும். ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து பாண்டிச்சேரியை இந்தியா 1962 தான் வாங்கிப்பாங்க. 1963 இந்தியாவில் முதல் ராக்கெட் ஏவப்பட்டது. 1964 நேரு மரணம் மே 27. 1964 to 1966 கோத்தாரி குழு. பெண் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கோத்தாரி குழு கல்விக்குழு. 1965 இந்தியா பாகிஸ்தான் போர். தாஸ்கண்ட் ஒப்பந்தம். 1965 ஜனவரி 10 லால் பகதூர் சாஸ்திரி காலம். ஜனவரி 11 சாஸ்திரி அவர்கள் இறந்துருவாங்க. 1966 தாஸ்கண்ட் ஒப்பந்தம் உடன்படிக்கை எனப்படும். சாஸ்திரி மரணம். பிரதமராக இந்திரா காந்தி. ஜூலை 10 ஜூலை வராது, இது கொஞ்சம் தப்பா இருக்கு. ஜனவரியில பதவி ஏற்றுப்பாங்க. 1967 4வது பொது தேர்தல். இந்த வருஷம்தான் பசுமை புரட்சியும் தொடங்கப்படும். 1969 4வது 5 ஆண்டு திட்டம். காங்கிரஸ் கட்சியில் பிளவு வரும். வங்கிகள் தேசிய மையம். இது எல்லாமே ராஜ மன்னார்குடியில் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது இந்திரா காந்தி காலம். ஓகேங்களா? 1970 மக்களவை கலைப்பு. கொத்தடிமை தடுப்பு சட்டமும் அப்பதான் வரும். 1971 இந்தியா ரஷ்யா உடன்பாடு. இந்திய பாகிஸ்தான் போர் 1971. இந்திரா காந்தி பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்படும். இந்திரா காந்திக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுப்பாங்க. இந்திய பாகிஸ்தான் போர் 1971 ஆரம்பிச்சு 72 முடியும். டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரியில முடியும். இந்த டாபிக்கை பத்தி அடுத்த யூனிட்ல கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஷார்ட்டா ஒரு ரீகால் மாதிரி, ஒரு ரீகால் இல்லை பட் கொஞ்சம் முன்னுரை மாதிரி பார்த்துக்கோங்க. 1974 சிம்லா உடன்படிக்கை. பங்களாதேஷ் நாடு உதயமானது. தபால் முறை பின்கோடு அறிமுகமும் 1972. இதில் பாருங்கள் எத்தனை 3 நிகழ்வுகள், ஒரு வருஷத்துலேயே 3 நிகழ்வுகள் நடந்திருக்கும். 1974 உலகின் 6வது அணுசக்தி நாடாக இந்தியா ஆனது. யாருடைய காலம்? இந்திரா காந்தி காலம்.
1975 நெருக்கடி நிலை பிரகடனம் பண்ணுவாங்க. அதே வருஷத்துல தான் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஏவப்படும். நெருக்கடி நிலை வந்து இந்திரா காந்தி காலத்துல தான் கொண்டு வரப்படுவாங்க. 1977 பொது தேர்தல் ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். 1947 முதல் 1977 வரை ஐஎன்சியினுடைய ஆட்சி தான் இருக்கும். முதலாக ஐஎன்சி அல்லாத அமைச்சரவை வந்து 1977 வரும். 1977 பிரதமராக மொரார்ஜி தேசாய் வந்து பதவி ஏற்பாரு. அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒருவர். ஷா கமிஷனும் அப்போ அமைக்கப்படும். எதுக்காக அப்படின்னா இந்திரா காந்திஜி மேல வந்து சில குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவாங்க. அதை விசாரணை பண்றதுக்காக அதை பத்தி வெளிக்கொண்டு வரணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த ஷா கமிஷன் அமைப்பாங்க. 1978 அமெரிக்க குடியரசுத் தலைவரின் இந்தியா வருகை. 1979 இந்திய விண்வெளிக்கோள் பாஸ்கரா ஏவப்பட்டது. ஜனதா அரசும் 1979 கவிழ்ந்துரும். 77 பதவியேற்று 79 கவிழ்ந்துரும். 1979 ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அதாவது லோக் நாயக் இவர் வந்து மரணம் அடைந்துருவார். அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசும் 1979 தான் கொடுப்பாங்க. 1980 மீண்டும் பிரதமராக இந்திரா காந்தி. பாரதிய ஜனதா கட்சி துவங்குறதும் 1980 தான். இந்திரா காந்தி மீண்டும் வந்து பிரதமரானது 1980. 1981 முதல் தொடர்புக்குள் அதாவது ஆப்பிள் ஏவப்பட்டது. அண்டார்டிகாவுக்கு முதல் இந்திய குழுவும் பயணம் செய்யப்பட்டது. 1982 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டி புதுடில்லியில் நடைபெறும். இந்திரா காந்தி காலம்தான். 1983 மரணத்திற்கு பிறகு வினோபாவுக்கு பாரத் ரத்னா பட்டம் கொடுப்பாங்க. டெல்லியில் கூட்டுசாரா மாநாடும் சர்க்காரியா கமிஷனும் அமைக்கப்படும். இது எல்லாமே 1983 தான். 1984 முதல் இந்திய விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா மரணம். எப்போ? 1984. அமிர்தசரஸ் பொற்கோவில் இராணுவம் போறதும் வந்து 1984 தான். இந்த நிகழ்வு தான் இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்க இறக்கிறதுக்கு காரணமான நிகழ்வு. 1984 இந்திரா காந்தி படுகொலை அக்டோபர் 30. அடுத்த பிரதமராக ராஜீவ் காந்தி அவருடைய மகன் பதவி வருவார். இந்தியாவின் பிரதமர்களில் மிக இளம் வயது பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். 1984 வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படும். ராஜீவ் காந்தி காலத்துல தான் இதெல்லாம். குடும்ப நீதிமன்றங்கள் சட்டமும் போபால் விஷவாயு 2500 பேர் மரணம். டிசம்பர் 3 அவர் பதவி ஏற்று வருஷமே டிசம்பர் 3 வந்து இந்த நிகழ்வு நடைபெறும். இது போபால்ல ஒரு பிரிட்டிஷ் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் வந்து நடந்த ஒரு விஷவாயு நிகழ்வு. 1985 ராஜீவ் காந்தி லோங்கோவால் உடன்படிக்கை சார்க் அமைப்பு தோற்றமும் இப்போதான். முதல் மாநாடு டாக்காவில் நடப்படும் மார்ச் 7. காங்கிரஸின் நூற்றாண்டு விழா பம்பாயில் கொண்டாடப்படும் டிசம்பர் 28. இது எல்லாமே ராஜீவ் காந்தி காலத்தில் தான் நடக்கும். 1986 புதிய கல்விக் கொள்கை அறிமுகம். இந்தியாவில் AIDS நோயினால் பம்பாயில் முதல் இறப்பு. இந்தியாவின் முதல் சோதனை குழந்தை பம்பாயில் பிறப்பு. இங்க பாருங்க, இதில் ஒரு கெட்டது, இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை 1986 ராஜீவ் காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 1986 சுனில் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 10,000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை அவர் அந்த டெஸ்ட் போட்டியில் வாங்குவார். கோவா இந்தியாவின் 25வது மாநிலமாக மாறும். எப்பொழுது? 1987. ஓகேங்களா. 1988 62வது சட்ட திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயதை 21 18 குறைக்க பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியது டிசம்பர் 20. ஓகேங்களா.
1988 62வது திருத்தத்தின் மூலம். 1989 ஜனதாதள தலைவர் விபி சிங் இந்தியாவின் 7வது பிரதமராக மாறுவார். 1990 மத்திய அரசாங்கம் விபி சிங் மூலமா மண்டல் கமிஷன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் ஒரு விஷயம் பாருங்க, இந்த மண்டல் கமிஷன் இந்திரா காந்தி காலத்தில் இந்த மொரார்ஜி தேசாய் காலத்தில் கொண்டு வருவாங்க. ஆனால் அவருடைய காலத்தில் பண்ணாமல் இந்திரா காந்தி காலத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. பட் அது சரியாக வராது. ஆனால் விபி சிங் காலத்தில் தான் இது முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வறிக்கை என்ன சொல்கிறாங்க, இதை மண்டல் கமிஷன் எதுக்காக அமைக்கப்பட்டாங்கன்னா, கல்வி பணி ஆகியவற்றில் கல்வி பணி இதில் அதாவது கவர்மெண்ட் வேலைக்காக பிராமணர் அல்லாதவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியது. ஓகேங்களா, அதாவது பிசி கம்யூனிட்டிக்கு 27% ஒதுக்கியது. விபி சிங் ராஜினாமா செஞ்சிருவார். அடுத்தது சந்திரசேகர் பிரதமராக மாறுவார். 1991 ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை. மே 21 பிரதமராக ராஜீவ்காந்தி 1991 ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுவார். மே 21. அடுத்த பிரதமராக நரசிம்மராவ் பதவியேற்பு. புதிய பொருளாதார கொள்கை மூலம் தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் கொண்டு வருவாங்க 1991. ஓகேங்களா, இதை கொண்டு வருவாங்க. 1992 உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாபர் மசூதி இடிப்பு. டிசம்பர் 6. இந்தியா பங்களாதேஷ் உடனான தீன்பீகா பகுதி 99 வருட குத்தகையாக பங்களாதேஷுக்கு வழங்கப்படும். இந்தியாவினுடைய பகுதி பங்களாதேஷுக்கு குத்தகைக்கு விடப்படும். பஞ்சாயத் ராஜ்யம் மற்றும் நகர்பாலிகா மசோதா 73 74வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்று நடைமுறைக்கு வரும் 1992. இது டெட் கொஷின். ஓகேங்களா, 2023 டெட் கொஷின். அதாவது எப்பொழுது ஒப்புதல் வாங்கியது அப்படின்ட்டு. தெற்காசிய விளையாட்டுக் கழகம் டெல்லியில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, எப்போ அப்படின்னா 1992 தான். 1993 மண்டல கமிஷன் அறிக்கை நடைமுறைப்படுத்துதல். ரஷ்ய அதிபர் போரி எல்சன் இந்தியா வருகை. பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் அமுல்படுத்தப்படுதல் ஏப்ரல் 24. 1991 அந்த சட்டம் கொண்டு வருவாங்க பாராளுமன்றத்தில். 93 அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும். ஓகேங்களா, 1994 மிஸ் யூனிவர்ஸ் சுஸ்மிதா சென் தேர்வு. மிஸ் வேர்ல்டாக ஐஸ்வர்யா ராயும் தேர்வு 1994. 1995 ஓரா கமிட்டி அறிக்கை. அரசியல்வாதிகள், அதிகாரங்கள், குற்றவாளிகளுக்கு இடையிலான தொடர்பை வெளிப்படுத்தியது இந்த ஓரா கமிட்டி. 1996 தொங்கு பாராளுமன்றம் ஏற்படுத்தப்படுதல். அதாவது பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பேயி பதவியேற்பு. ஃபர்ஸ்ட் அடல் பிகாரி வாஜ்பேயி ஒரு 13 நாட்கள் மட்டும் இருப்பார். அவருக்கு பிறகு தேவகவுடா பிரதமராக பதவியேற்பார். 1996 to 97 அவருடைய காலம். 1997 ஐக்கிய குஜரால் பிரதமராக பதவியேற்பார். தேவகவுடாக்கு அப்புறம் ஐக்கிய குஜரால் வருவார். அருந்ததி ராய் புக்கர் பரிசினை வெறுவார். எப்போனா 1997. அருந்ததி ராய் அப்படிங்கிறவர் புக்கர் பரிசு அவருக்கு கொடுக்கப்படும். சுதந்திர இந்தியாவின் 50வது பொன் விழாவும் 1997 கொண்டாடப்படும். 1998 வாஜ்பேயி பிரதமராக பதவியேற்பு. அப்போதான் பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை நிகழ்த்துவாங்க. 1998 மே 11, 13 2 நாள் நடைபெறும். அமர்த்திய சென் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுப்பாங்க 1998. அடுத்தது 1999 பிரதமர் வாஜ்பேயி லாகூரில் பேருந்து பயணம் நடத்துவார். டெல்லிக்கும் லாகூருக்கும் இடையில். இந்த வருஷமே தான் கார்கில் போர் ஜூன் ஜூலையில் நடைபெறும். அதில் இந்தியா பாகிஸ்தானை தோற்கடிச்சிடும். 2000 புதிய மாநிலமாக சத்தீஸ்கர் நவம்பர் 1 உத்தராஞ்சல் நவம்பர் 9 ஜார்க்கண்ட் நவம்பர் 15 உருவாகும். ஒலிம்பிக் போட்டியில் கர்ணம் மல்லேஸ்வரி வெண்கல பதக்கம்
வென்றார். என்ன வருஷம்னா 2000 வருஷத்துல தான் நடக்கும். 2001 இலவச கட்டாய கல்வி மசோதா நிறைவேற்றப்படும். நவம்பர் 30 நாடாளுமன்ற கட்டிடம் பயங்கரவாதிகளால் தாக்குதலும் டிசம்பர் 13 இதே 2001 தான் நடைபெறும். ஒரு வருடத்தில் நல்லதும் நடக்குது, அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நிறைய நடக்குது. இயர் பை இயரா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த இயரோட நார்மலா தியரி கொஷின் கேட்டாங்கன்னா கூட இந்த இயர் நல்லா நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அந்த தியரி கொஷின்ல 2 தடவை படிச்சோம்னா அது ஞாபகம் வந்துடும். கண்டிப்பா கொஷினை மார்க்கா மாத்திடலாம். 2002 அரசியலமைப்பு சட்ட மறு ஆய்வு கமிஷன் நியமிக்கப்படும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கலாமா, அதுல திருத்தம் மட்டும் கொண்டு வர வேண்டாம், அரசியலமைப்பையே மாற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிஷன் கொண்டு வருவாங்க. குஜராத் கோத்ராவில் சமர்மதி விரைவு வண்டி ரயில் பெட்டி எரிக்கப்பட்டதும் 2002 தான். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 காலம். இதே வருஷத்துல தான் ஏபிஜே அப்துல் கலாம் 12வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அவருடைய காலம் 2002 to 2007. 2003 இந்திய வம்சாவளியை சேர்ந்த கல்பனா சாவல் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்த போது விபத்தில் இறந்துருவார். எப்போ? 2003. தமிழக அரசின் எஸ்மா சட்டம் மூலம் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் படுவாங்க. 97, 98, 99 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதும் 2003 வருஷம்தான். 2004 ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ஜெயவர்தன் ரத்தோர் வெள்ளி பதக்கத்தை கைப்பற்றியது 2004 ஆண்டு. ஓகேங்களா. தமிழகத்தின் சுனாமி தாக்குதலும் 2004. டாக்டர் மன்மோகன் சிங் 14வது பிரதமராக பதவியேற்றதும் 2004 தான். முழு நேர கல்வி சேவைக்காக தனியாக ஒரு செயற்கைக்கோள் அல்லது எஜாட் இந்திய விஞ்ஞானிகளால் ஏவப்பட்டதும் 2004 வருடம் தான். ஓகேங்களா. 2005 நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள். இனிமே இயர்பை முக்கிய நிகழ்வுகளை பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.